ஹலோ நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கோ? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு பாலாக்கீரை மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டி கொடுக்குறேன். நான் இங்கே ஒரு கட்டு பாலாக்கை க்ளீன் பண்ணிவிட்டு மண் இல்லாமல் 2க்கு 3 தடவை கழுவிட்டு பொடி பொடியாக நெருக்கி அதை முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு அடுப்பில் வேகிறதுக்கு வைக்கிறேன். அது வெந்து வரத்துக்குள்ளே நாங்கள் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை ஊர் வச்சுருந்தேன். அத்தை மிக்சி ஜாரில் போட்டுண்டு அது கூட ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், 2 இன்ச்சு இஞ்சி, அப்புறமா காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா. இங்கே 4-5 பச்சை மிளகா எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரத்துக்கு எடுத்துக்கலாம் நீங்கள். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. கட்டி பெருங்காயம் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம், பட் கட்டி பெருங்காயம் எப்படி எனிவே அரைக்கிறோம் இல்லையா, நல்லா வரும். அரைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பாலாக்கீரை கூட நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்சிட்ட மசாலாவை அதுக்கு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்கிறதுக்கு விடணும். எதுக்குன்னா அப்புறமா இதுக்கு கட்டியாக தயிர் சேர்க்கணும். அதுக்கு முன்னே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தப்புறம் பிறகு ஒரு 1/2 கப்பு இல்லைந்து 1 கப்புக்கு தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்க்கறதுக்கு முன்னே தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு பாருங்கள், கட்டியாக இருக்கணும் தயிர், புளிப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துட்டு நல்லா கடைஞ்சிட்டு கொதிக்கிற இந்த பாலாக்கு குழம்புக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, நுரைச்சிண்டு வந்தால் போதும். நிறையா நீங்கள் கொதிக்க வச்சுட்டாக்கா அது தனியாக விட்டுனுடும். அதனால எட்ஜில் எல்லாம் நுரைச்சின்னு வந்த உடனே ஒரு சூப்பர் தாளிப்பு கொடுத்துட்டாக்கா சுட சுட சாதத்துக்கு இந்த மாதிரி மோர் குழம்பு போட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்க, கடுகு ஒரே ஒரு வரமிளகா போட்டுவிட்டு தாளிச்சிருக்கேன். இப்போது மோர் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி. இப்போ இது கூட சைடில் காராமணி சுண்டல் கூட செஞ்சு காட்டுறேன். அந்த சுண்டலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தண்ணி போட்டுக்காமையே குறான்னு அரைச்சி எடுத்துக்கணும். கூட கொத்தமல்லி தாயை கூட சேர்த்துக்கோங்க. இது நைஸாக அரைப்படக்கூடாது, 1-2 கோர்ஸாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இங்கே காராமணி 1 கப்பு, ஒரு 1/4 கப்புக்கு பயிறு, கொஞ்சம் உண்டு கொள்ளு எல்லாம் ராத்திரியே ஊற வச்சுட்டு காரத்தில் குக்கரில் நல்லா வேக வச்சு தண்ணி வடித்து ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு வானலில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, கடலை